வணக்கம். மற்றொரு நிஜ நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே நீடித்து வரும் தீவிர போரின் ஒரு பகுதியாக ரஷ்யாவின் முக்கிய பொருளாதார உள்கட்டமைப்புகள் மற்றும் எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் ராணுவம் மிக தீவிரமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. இதன் உச்சகட்டமாக மே 31ஆம் தேதி காலை வரையிலும் ரஷ்யாவின் பல முக்கிய பகுதிகளில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து உக்ரைன் படைகள் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக தெரிவித்தும் இருக்கின்றனர். குறிப்பாக உலக நாடுகள் பெரும் அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் ஆழ்த்தும் வகையில் கிரெம்லின் பகுதியில் அமைந்துள்ள ரஷ்ய மிக முக்கிய அணுமின் நிலையம் ஒன்றின் மீது உக்ரைன் ராணுவம் மிக அபாயகரமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தும் இருக்கின்றது. எனினும் அணுமின் நிலையம் மீதான இந்த தாக்குதல் குற்றச்சாட்டை உக்ரைன் அரசு முற்றிலுமாக மறுத்ததோடு தாங்கள் சர்வதேச விதிமுறைகளை மீறி அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று வாதிட்டும் இருக்கின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டுகளும் மறுப்புகளும் போர்க்களத்தில் புதியதொரு அரசியல் மற்றும் ராணுவ பதற்றத்தை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இந்த தொடர் தாக்குதலில் ஒரு கட்டமாக ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ரோஸ்டோவ் மாகாணத்தில் முக்கிய எரிபொருள் சேமிப்பு வலயம் ஒன்றில் குறிவைத்து உக்ரைன் தரப்பிலிருந்து அதிநவீன ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டும் இருக்கின்றது. இந்த தாக்குதலின் காரணமாக இந்த எரிபொருள் சேமிப்பு நிலையத்தில் பாரிய வெடிப்புச் சம்பவங்கள் நிகழ்ந்தும் இருக்கின்றது. கட்டுக்கடங்காத தீ பரவியதை அடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் வசித்து வந்த நூற்றுக்கணக்கான குடியிருப்பாளர்கள் அவசரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டும் இருக்கின்றனர். அதேவேளை சரணு மாகாணத்தில் உக்ரைன் படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலின் மூலமாக பொதுமக்களின் அத்தியாவசிய உள்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமாக்கப்பட்டும் இருக்கின்றது. அத்துடன் அங்குள்ள பிரதான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளதால் ரஷ்யாவின் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டும் இருக்கின்றது. சமீப காலமாக ரஷ்யாவின் எல்லைக்குட்பட்ட எண்ணெய் மற்றும் எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் தமது தாக்குதல் உத்திகளை அதிக அளவில் தீவிரப்படுத்தி வருவதை இந்த சம்பவங்கள் தெளிவாக காட்டுகின்றது. ரஷ்யா கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் மீது நடத்தி வரும் இந்த ஆக்கிரமிப்பு போருக்கான பெரும் இராணுவ நிதியுதவிகளையும் செலவுகளையும் ஈடு செய்வதில் ரஷ்யாவில் உள்ள வலுவான எரிசக்தி துறையை மிகவும் முக்கிய பங்காற்றி வருவதாக உக்ரைன் வெளிப்படையாக தெரிவித்தும் இருந்தது. ரஷ்யாவின் இந்த ஒட்டுமொத்த பொருளாதார முதுகெலும்பையும் இராணுவ நிதி ஆதாரத்தையும் முற்றாக முடக்குவதற்காகவே அவர்கள் எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிலையங்களை இலக்காக வைக்க வேண்டியது என்று உக்ரைன் தரப்பில் நியாயம் கற்பிக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ரஷ்ய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள ஐரோப்பா கண்டத்தில் மிகப்பெரிய அணுமின் நிலையமாக விளங்குவதுமான சபோரிஷியா அணுமின் நிலையத்தின் மீது உக்ரைன் படைகள் மீண்டும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியும் இருக்கின்றது. அது மட்டுமின்றி ரஷ்யாவின் புகழ்பெற்ற ரொசாட்டம் அணுமின் நிலையம் மீது உக்ரைன் இத்தகையதொரு தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அவரது அதிகாரிகள் குற்றம் சுமத்தியும் இருக்கின்றனர். இத்தகைய பாரிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சு இணைந்து விடுத்துள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் தாங்கள் எப்போதும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களையும் போர்க்கால விதிமுறைகளையும் மிக கடுமையான முறையில் கடைபிடித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் உலகுக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு அணு உலை அல்லது அணுமின் நிலையங்கள் மீதும் தாங்கள் தாக்குதலை நடத்தவில்லை என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறான அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் உலகுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை அதன் கொடூரமான விளைவுகளையும் தாங்கள் நன்கு அறிந்திருப்பதாகவும் அந்த தாக்குதல்கள் அனைத்தும் சர்வதேச அரங்கில் உக்ரைனை ஒரு பயங்கரவாத நாடாக சித்தரிப்பதற்காக ரஷ்யாவினால் திட்டமிட்டு ஆடப்படும் ஒரு தந்திரோபாய நாடகம் ஒன்று உக்ரைன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியும் இருக்கின்றது. இருப்பினும் ரஷ்யாவின் முழுமையான ஆக்கிரமிப்புக்கு ஆளாகியுள்ள சபோரிஷியா அணுமின் நிலையம் போன்ற உலகில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி மீது தொடர்ந்தும் இவ்வாறான மர்ம தாக்குதல்கள் நடத்தப்படுவது அணு கதிர்வீச்சு அபாயம் ஏற்படும் என்ற உலகநில அச்சத்தில்
சர்வதேச பாதுகாப்பு கவலையையும் நாளுக்கு நாள் கணிசமாக அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. அடுத்ததாக ஈரானிய மக்களின் அடிப்படை உரிமைகளும் தேசிய பாதுகாப்பும் முழுமையான முறையில் பாதுகாக்கப்படுவதை அமெரிக்கா உறுதி செய்யாத வரை வாஷிங்டன் நிர்வாகத்துடன் எந்தவொரு புதிய உடன்படிக்கையோ அல்லது ஒப்பந்தத்தையோ தெஹ்ரான் அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் அந்த நாட்டின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளருக்கு முகமது பாகர் காலிஃப் என்று குறிப்பிட்டும் இருக்கின்றார். சர்வதேச அரங்கில் அமெரிக்காவுடனான ஈரானின் உறவுகள் மற்றும் தற்போதைய அரசியல் நகர்வுகள் குறித்து பேசியவர் தங்கள் நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்துவிட்டு எந்த ஒரு சமரசத்துக்கும் வர தயாராக இல்லை என்பதை அவர் உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தியும் இருக்கின்றார். குறிப்பாக ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் தொடர்ந்தும் நீடித்து வரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தனது கடுமையான உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை உலகுக்கு பகிரங்கமாக பறைசாற்றியும் இருக்கின்றது. ஈரானிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக மீண்டும் ஒரு முறை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது பாகர் காலிஃப் தனது புதிய பதவியேற்பு உரைக்கு பின்னர் நடைபெற்ற மிக முக்கிய காணொலி கூட்டத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதில் எதிர் நாடுகளில் வெற்று வார்த்தைகள் மீதோ அல்லது அவர்கள் மேடைகளில் அளிக்கும் போலியான வாக்குறுதிகள் மீதோ ஈரானுக்கு எள்ளளவு நம்பிக்கை இல்லை என்று அவர் காரசாரமாக தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச ஒப்பந்தங்களின்படி ஈரான் தரப்பில் வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளை தாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முன்பாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் தங்களின் வாக்குறுதிகளுக்கு இணங்க ஈரான் மக்களின் உரிமைகளை மதித்து உறுதியான மற்றும் நடைமுறை சாத்தியமான முடிவுகளை எட்ட வேண்டும் என்பதே தங்களின் ஒரே அளவுகோலாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளின் போது வெறும் வெற்று அறிக்கைகளை மட்டுமே நம்பி ஈரான் ஏமாறாது என்பதையும் நடைமுறையில் அவர்கள் எடுக்கும் சாதகமான முடிவுகளே தங்களின் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும் என்று அவர் தெளிவுபடுத்தியும் இருக்கின்றார். இந்த பிராந்தியத்தில் நிலவி வரும் கடுமையான போர் பதற்றத்தை தணிப்பதற்காக பாகிஸ்தான் நாட்டின் நேரடி மத்தியஸ்தம் மற்றும் தீவிர பிரயத்தனங்களின் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டும் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அது தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒரு நிலையான மற்றும் நீடித்த உடன்படிக்கையாக மாற்றுவதற்காக பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பல உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டும் இருந்தன. எனினும் இரு தரப்பினருக்கும் இடையே நிலவி வந்த ஆழமான அரசியல் முரண்பாடுகள் மற்றும் கடுமையான நிபந்தனைகள் காரணமாக இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு தீர்க்கமான மற்றும் நீடித்த உடன்படிக்கையை எட்ட முடியாமல் முற்றாக தோல்வியில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிராந்தியத்தில் மீண்டும் போர் வெடிப்பதை தடுக்கும் நோக்கில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அந்த போர் நிறுத்தத்தை எவ்வித காலக்கெடுவுமின்றி காலவரையின்றி நீடிப்பதாக அதிரடியாக அறிவித்தார். ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான கதவுகள் திறக்கப்பட்டன. இந்த நீடித்த போரை எப்படியாவது முழுமையான முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஈரானும் அமெரிக்காவும் பல்வேறு புதிய உடன்படிக்கை முன்மொழிவுகளையும் அவற்றுக்கான எதிர் முன்மொழிவுகளையும் ராஜதந்திர ரீதியாக தொடர்ந்தும் பரிமாறிக்கொண்டு வருகின்றது. இவ்வாறானதொரு முக்கிய திருப்பு முனை கட்டத்தில் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் வெளியிட்டுள்ள இந்த அதிரடி அறிக்கையானது அமெரிக்காவுடனான தங்களின் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் எவ்வளவு பிடிவாதமாக இருக்கப் போகின்றது என்பதை உணர்த்துவதுடன் உலக நாடுகள் மத்தியிலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் பெரும் பரபரப்பையும் இந்த விவாதமானது ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அடுத்ததாக கடந்த மாதம் தென்மேற்கு ஈரான் வான்பரப்பில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்க F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பு ஏவுகணையால் தாக்கப்பட்டிருக்கலாம் என ஒரு புதிய அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. மறைமுகமாக தாக்குதல் விமான தொழில்நுட்பம் மற்றும் தொலைதூர ரேடர் அமைப்புகள் உள்ளிட்ட கூடுதல் ராணுவ ஆதரவை சீனா ஈரானுக்கு வழங்கியிருக்கலாம் என்று அந்த அறிக்கை வெளியிட்டும் இருக்கின்றது. அமெரிக்காவின் F-15 விமானமானது மேம்பட்ட போர் விமானங்களை கண்காணிக்கும் ஈரானின் திறனை இந்த உபகரணம் மேம்படுத்தக்கூடியது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றனர். இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஜெட் விமானம் தோளில் வைத்து ஏவப்பட்ட ஏவுகணையால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இவை சிறிய கையடக்க ஏவுகணைகளாகும். இவற்றை ஒருவர்தான் தோளில் சுமந்து தாழ்வாக பறக்கும் விமானங்களை நோக்கி சுட முடியும். இவை சுமார் 7 அடி நீளமும் ஏறத்தாழ 40 பவுண்ட்கள் எடை கொண்டவை என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
விமானம் கீழே விழுந்ததை அடுத்து அதிலிருந்த விமான ஊழியர்களை கண்டுபிடிப்பதற்காக 36 மணி நேர தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஏப்ரல் மாதம் அமெரிக்க விமானம் எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் இன்னும் விசாரித்துக் கொண்டு வருகின்றனர். பல பத்தாண்டுகளில் எதிரி தாக்குதலால் ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவது இதுவே முதல் முறையாக இருக்கலாம் என்பதால் இந்த சம்பவம் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அந்த ஜெட் விமானத்தில் 2 பணியாளர்கள் இருந்தனர். விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு முன்பு அவர்கள் இருவரும் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். விமானி சுமார் 7 மணி நேரத்துக்குள் மீட்கப்பட்டார். ஆனால் 2வது பணியாளரான ஆயுதம் அமைப்பு அதிகாரியை கண்டுபிடிக்க அதிக நேரம் சென்றிருந்தது. அவர் ஈரானின் மலைகளில் ஒளிந்திருந்ததாகவும் சுமார் 2 நாட்களுக்கு பின்னரே மீட்கப்பட்டதாகவும் பென்டகன் தெரிவித்தும் இருக்கின்றது. இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு நிஜ நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.